நம்ம வச்சிருக்கிறோம் திக்கர்கள் அது செஞ்ச மையத்துக்கு செய்யலாம்னு சொல்றீங்க, அதிர்வுக்கு செய்யலாம்னு சொல்றீங்க, வேறுபோடு உள்ள செய்யலாம்னு சொல்றீங்க. அது சந்தோஷத்துக்காக சூப்பருக்காக வேண்டி மையத்துக்கு அல்லாவுடைய விவாதத்துக்காக அவர் மனிதனுக்கு சுவாபாத்திற்காக நம்ம செய்கிறோம். அதே போல் வீடு போது நல்லா சுற்றுலா அப்புறமா ஒரு வீட்டாக நமக்கு தந்திருக்கிறான் நியமனத்துக்காக புராணம் எடுத்துக்கிறோம். நான் திக்க செய்கிறோம், நான் தஸ்தியை வேணாம்னு சொல்றேன். ஆனா வாழ்க்கையில காலமாக எல்லா நேரத்திலும் நல்லா நாம் சொன்ன பயத்தில் நாம் பெற்ற பயத்தில் வைப்படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான் முடியும். கரிகள் உழைப்பது கரிகளுக்கு வாழ்வது கரிகளுக்கு வாழ்க்கையை வாங்கும். நீங்க யோசனை பயப்படுத்தவில்லை என்று நாம எல்லாரும் எங்களை பார்த்து அப்படி சொல்றாம இதை இருக்கிறார் நான்கு அதிகாரிகள் வேலைக்கு எல்லாம் காரணமும் ஓடிடா பயப்படாமல் போகிறது. அவங்க ரசூல்லா சஹாபாக்கள் அங்க இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்தது அங்க சாபியமா நபியமா அமது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்னா தரீகத்தை ஆரம்பத்தில் மறுத்து சூபியக்கூடிய வாழ்க்கையுடைய மகனை பார்த்து மகனே இப்படி தரீகா வச்சிருக்கேன் அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சு வர்றாங்க. எனவே ஒன்றும் பயப்படுறது அவன் சொல்றான் இதை விட்டு ஆனாலும் நீ உங்களுடைய விஷயத்தை அமதிவாதத்தை செஞ்சு போ. நீ பொருள் தொலாட்டி தரீகத்தை பல சொல்றாரு சரியத்து முக்கியம். அது கூட தான் தரீகம் சரியத்தை விட்டு கூட தரீகம் இஸ்லாத்துக்கு அது எங்களை அமைப்புல ஜமாத்து அமைப்புல உள்ளதுதான் பருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதை செஞ்சு போட்டு தான் நம்ம தரீகத்துக்கு வரோம். ஆனா அந்த பருவ தரீகத்தோட இணைச்சி விவாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சா எல்லாம் செய்வாங்க. அதாவது எல்லாம் பகுதி வாழ்க்கையில நம்முடைய முன்னோர்களான சலப்பு சாதிக்கிறது நல்லடியார்கள் இடையேசர்கள் ரசூலுல்லாஹ் சஹாபா அவர்களுக்கு வாழ்வதற்கு வாழ்ந்து காட்டினார்கள். அவ்வாறு வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். அதற்கு உழைப்பது, அதற்கு என்னுடைய பணம் காட்சிகள் செல்வங்களை செலவழிப்பது, அதற்காக உரையாடல் பண்ணுவது, அதற்காக மக்களை தூண்டுவது, அதற்காக மக்களிடத்தில் ஆர்வத்தை தூண்டுவதெல்லாம் அந்த வகையில் மாற்ற ஏழாவது கூட நினைச்சு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் அவங்க அந்த நோக்கத்தில் அல்லாவுடைய திக்குடைய மதிப்பு வந்திருக்கிறோம், நல்ல படிக்கணும் உடனே நோக்கத்தில் வந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துக்காக எங்களுக்கு அது போல நம்ம போய் ஏன்னா நாங்கள் திட்ட அது மாதிரி வர பாடம் சொல்றதுக்காகனா இதே போல எப்படிப்பட்ட தூரமான மாநாடு நடக்குது சூஃபியாவுடைய வாழ்க்கை படித்து கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் படிச்சோம் எண்ணத்தில் வந்திருக்கு. நிச்சயமாக அல்லாஹ் மலாயிகத்தினாலும் அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை மரணத்தை மறக்கத்தை அடைவான். ஒரு சரி நம்பிக்கை ஒன்று கை விட்டாங்க. அல்லாஹ் தருவான். எங்கள் ஆபாக்கள் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் பணத்தை அல்லாஹ்வுக்காக தர்மம் பண்ணியவர்கள் பள்ளிவாசல் மதரசாக்களை கட்டியவர். ஆகையினால இன்ஷா அல்லாஹ் எங்களோட சாதிலியா தரீகாவுல இன்னும் ஒரு குறைவு என்னங்க குறை சாதிலியா தரீகத்துல லேடிஸ் பெண்களுக்குரிய ஒரு மதரசா இல்லாத ஒரு குறைவு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு 5 லேடிஸ் 5 பெண்கள் மௌலவியாக்கள் தரீகத்தை சாதிலியா தரீகத்தை படிச்சுட்டு வந்து 5 இடத்துல ஒரு உதாரண லேடிஸ்ல வச்சா ஒரு நான் பேசுறேன் அவரை போய் லேடிஸ்ல ஒரு பயம் வச்சா அப்படி ஒரு உருவாக்குவதற்கு இந்த மாத்திரை நகரில் வாழ்கின்ற கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளும் இந்த மதரசாவுடைய உஸ்தாதுமார்களும் பெரிய ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் தங்களுடைய கல்வியை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதை கபூல் பண்ணணும், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு எங்களால் ஆன இயன்ற உதவிகளை ஒத்தாசைகளை செய்வதோடு குறைந்தபட்சம் அல்லாஹ்விடத்துல இது கைராக கபூலாக கடந்து நேராக சிறப்பாக இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு பெண்களுடைய சாதுரியா மதரசா இந்த மாத்திரை நகரிலே சிறப்போடு நடைபெறுவதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், வாழ்க்கை வேண்டும். அதோடு நான் உங்களுக்கு என்னுடைய மற்றும் பலமாக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிற மாத்திரை இஸ்லாம்களுக்கு முகந்தமிங்களுக்கு அதே போல மாத்திரை ஜாமியாவுடைய நிர்வாகிகளுக்கு மதரசாவுடைய அதிபர் மதரசாவுடைய இஸ்திகாம்களை மற்ற ஏனைய உஸ்தாத்மார்களுக்கு உங்களுக்கு நான் என் மனமார்ந்த துவாவையும் சந்தோஷமாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். நீங்க எடுத்த முயற்சியாக உங்களுக்கு கபூல் செய்யலாம். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்க வச்சாலும் அது சிறப்பாக மகிழ்ச்சி நடந்திருக்கிறது. எனவே நீங்க பலமாக்களை நல்ல முறைகளை பயானித்திருக்கிறீர்கள். தரீகாக்களை மக்களுக்கு நல்ல முறைகளை வளர்ச்சி கொடுத்து வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. அல்லாஹ்
அவர்களை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் இந்த தாவியா நிர்வாகிகள், இந்த தாவியாவுக்கு உழைச்சவர்கள், இதற்கு பாடுபட்டு மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாத்தரை மாணவர்களே, இந்த தாவியாவுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்ட அனைவருக்கும் அல்லாஹ் அவருடைய கபரை சிக்கிரின் பரக்கத்தினாலும், அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பரக்கத்தினாலும், குர்ஆனுடைய பரக்கத்தினாலும், அல்லாஹ்வுடைய ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான சிறப்பினாலும் அல்லாஹ்வுடைய கபரை விசாலமானதாக, சிறப்பானதாக, ஒளிமயமானதாக, சொர்க்கத்தின் நல்ல பூர்ணமானதாக அல்லாஹ்வுடைய கபரை ஆக்கி வருவானாக என்று குர்ஆனை புரிந்து கொள்வதும், யாரெல்லாம் இந்த தாவியாவுக்காக வேண்டி உழைச்சார்களோ, பாடுபட்டார்களோ, இந்த நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், சரீர சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கட்டும். அதே போன்று இந்த தாவியாவை, இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடத்துவதற்கு உடலால், உள்ளத்தால், பணத்தால் யாரெல்லாம் سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم صل علينا بعفو من عندك وخضوع وقرب وتجلي حتى نأتى فيك ونذوق حبا فيك ونصول ونجول بفضلك وتشرق أنوارنا بمعرفتك وتضيء نفوسنا بأسرارك وتصفى قلوبنا بقربك وتصبر أعيننا بأنوارك وتنهج ألسنتنا بذكرك وتكيل أقدامنا بمرضاتك وتخصص أيدينا بقوتك وأنت المعطي الوهاب الذي ليس لعطائه حدود ولا لملكه محدود ولا لأفضاله سيول وأنت الله الوهاب بما تريد ليس كمثلك شيء تفعل ما تشاء حي القيوم تضحك وتبكي تذل وتعز وتؤتي وتمنع لك الكبرياء في السماوات والارض فانت في السماء اله وفي الارض اله ولا شيء يكون الا اذا تشاء. اللهم بحق حقك وتفرد تفردك وقدرة قدرتك وبالكيفية الفاعلة والبديعة المصطفى التي اذا حصل ان تقول له كن فيكون. ويحب الله مع عبادة الصالحين الصابرين المطهرين المكرمين الذكيين الطاهرين ومعطرين بعز اسمائك الحسنى قريبا منك ومبللين بجلال عبدك محمودين بحفظك محميين بحمايتك ولئيين بعين عنايتك محافين برزقك وعفوك ومبتلين بعناك مشغولون برضاك منقادون ومطيعون لاوامرك مساقون الى لقاك أعزاء بعزك منتصرون بأرضك صائمون جائعون بك بعيدا عن خلقك سابحين في أنوارك قريبين منك متوجين بذاك الجحيم ومتمسكين بحبك المتين سائرين في منزلك الطويل متسلسلين بأخلاقك ممتلئين ثياب عبدك وجسدك مستبشرين بآياتك مستبعين بدينك متمسكين بعبوديتك رابطين صالحين قائمين ذليل لألوهيتك متأثرين عدما ومتأثرين آثمين بالمؤمنين ومؤمنين صادقين مخيلين بحنانيتك وخلانيتك ودين وجهنا عليك ومدين ظهرنا إليك وأنت الله الحي القيوم الذي له ملك السماوات والأرض الجبار القاهر القادر المقتدر. اللهم بحق قدرتك القادرة وقوتك القاهرة وعظمتك الباهرة وجبروتك المذلل يا جليل البحال يا ذا الطول يا ذو الجلال والإكرام أكرمنا بالعفو والعافية